ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் யோபு 10ஆம் அதிகாரம் 12வது இறைவசனம். வாழ்வையும் இரக்கத்தையும் எனக்கு வழங்கினீர், என் உயிர் மூச்சை கரிசனை காத்தது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோபு தனக்குள்ள புதல்வர்களையும் புதல்வியர்களையும் உடைமைகளாக இருந்த 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களையும் 500 ஏர்காளைகளையும் 500 பெண் கழுதைகளையும் திரளான வேலைக்காரர்கள் எல்லோரையும் இழந்தார். அவை ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவன் எனக்கு தந்தார், தேவன் எடுத்து கொண்டார் என்று ஸ்தோத்திரத்தோடு நன்றி சொன்னார். சரீரம் எல்லாம் புண்களால் நாற்றம் எடுத்தாலும் ஜீவனை தந்த தேவனை போற்றுகிறார். யோபுவின் மனைவி தேவனை தூசித்துவிட்டு சாகும் என்றபோது தேவனிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று கூறுகிறார். எத்தனை போராட்டங்கள், எத்தனை இன்னல்கள், வேதனைகள் வந்தாலும் யோபு தேவனை தூசிக்கவே இல்லை. அதற்கு பலனாக அவர் இரட்டத்தனையாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார். பாருங்கள், இந்த நாளிலும் நமக்கும் எத்தனை போராட்டங்கள், இன்னல்கள், வேதனைகள் நமக்கு வந்தாலும் உயிர் மூச்சு தந்தது மட்டுமில்லாமல் வாழ்வையும் இரக்கத்தையும் நமக்கு தந்தார். தேவன் மேல் வைத்த நம்பிக்கை மேலானது. யோபு வைத்த நம்பிக்கை அது ஆணித்தரமாக இருக்கிறது. இந்நாளிலும் நம்முடைய வீடு வாசல்கள், சொத்துக்கள், வாகனங்கள் எதுவாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் இழந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு நன்றி செலுத்துங்கள். தேவன் நமக்கு திரும்ப ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுவார். பாருங்கள், ஊழியர் ஒருவர் ஊழியத்தை முடித்துவிட்டு மலைப்பாதை வழியாக நடந்து வந்த பொழுது கால் சறுக்கி கீழே விழுகிறார். விழும்போது நீட்டிக்கொண்டிருந்த மரக்கிளைகளை பற்றி கொண்டார். அது இருள் இருந்ததால் எங்கே இருக்கிறோம் என்றே தெரியவில்லை. ஆண்டவரை நோக்கி தூக்கிவிடும் என்று கதறினார். கர்த்தர் சொன்னார், மகனே, கையை விடு. கீழே எட்டி பார்த்தார். கையை விட்டால் எலும்பு நொறுங்கி செத்துவிடும் சூழ்நிலை. கைகளை விட மனமில்லை. சில மணி நேரம் தொங்கிய பிறகு வேறு வழி இல்லாமல் கையை கீழே விட்டார். கீழே விழுந்தார். ஒரு சீராய்ப்பு கூட இல்லாமல் பாதுகாக்கப்பட்டார். காரணம், அவர் விழுந்தது படப்பிடிப்பிற்காக கட்டப்பட்டிருந்த வலையில். சந்தேகப்படாமல் முதலிலே கையை விட்டிருந்தால் இத்தனை மணி நேரம் தொங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. பிரியமானவர்களே, நாம் தேவனை சந்தேகப்படாமல் விசுவசிப்போம். அவர் வாழ்வையும் இரக்கத்தையும் தந்த தேவன், நம்மை உயிர் மூச்சுகளால் நம்மை உயிர்ப்பித்த தேவன். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட நீர் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா, நீர் எங்களுக்கு வாழ்வையும் இரக்கத்தையும் தந்து உமது உயிர் மூச்சையும் தந்து கரிசனையாய் நீர் எங்களை காத்துக்கொள்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம், அந்த சூழ்நிலையும் யோபுவின் வாயின் வார்த்தைகளை வைத்தீரே. இப்பொழுதும் நாங்கள் எந்த இன்னல்கள் வந்தாலும் அப்படியே நாங்கள் விசுவசித்து அப்படியே நாங்கள் அறிக்கையிட்டு வாழுமாறு நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். ஆமாண்டவரே, இந்த ஜெபங்களையெல்லாம் மீட்பெறும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் ஆண்டவருடைய வாழ்வையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.